ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா சிம்மம் தாங்க சொல்லணும். காரணம் என்ன? சிம்மம் அஷ்டமத்து சனியினோட பிடியில் இருக்கீங்க. இப்போ அஷ்டமத்து சனி வந்ததுலேருந்து நிறைய சிம்மம் பார்த்திங்கன்னா கையிருப்பு நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் ஜென்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்த சொல்கிறீங்க. மேடம், நான் பாட்டுன்னு கையில் ஏதோ ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுருந்தேன் மேடம். இவ சும்மா இருந்தாடா, மனைவியோடு தானே வராங்க, இவ சும்மா இருந்தாடா, என் தங்கச்சி வீடு கட்டுறா, என் தங்கச்சி பங்களா கட்டுறா, என் தங்கச்சி பார்த்திங்கன்னா கார் வாங்குறா, என் தங்கச்சி அது பண்ணுறா, என் தங்கச்சி இது பண்ணுறா, காசை கொடு, அவளுக்கு கொஞ்சம் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் பிடிங்கி கொடுத்தா. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ண, உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலையா, உங்கள் அம்மா கொடுக்கலையா, உங்கள் அக்கா கொடுக்கலையா, உங்கள் அங்காளி கொடுக்கலையா, பங்காளி கொடுக்கலையான்னு ஒரு நாளைக்கு 10 சண்டை போட்டேன் மேடம். இவ தொல்லை தாங்க முடியாமல் நான் கொடுத்தது தான் தாமதம். கொடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இவன் ஏதோ ஒரு 10 நாள் இவன் தங்கச்சி அக்கான்னு உறவாடினா 11ஆவது நாள்லேருந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இவள் வீட்டுக்கு போனால் அவள் திட்டுறா, சண்டை போடுறா, பிரச்சனை பண்ணுறா, காசு கொடுக்கறது இவள் கேட்டால் அப்பத்துலேருந்து ஒரு 4 நாளில் தரேன், ஒரு வார்த்தை தரேன், ஒரு மாதத்தில் தரேன்னு வாங்கினா 6 மாதம் ஆச்சு, இப்போ வரைக்கும் தந்த பாடே காண மேடம். இப்படி இந்த காசு கையிருப்பு பார்த்திங்கன்னா இழந்தவங்க நிறைய பேர் வராங்க. இந்த காசு வருமா வராதா, எப்போ வரும், இதுக்கு தான் ஜோதிடம் பார்க்க வராங்க. மொதல் விஷயம் அப்படின்லாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நான் ஆளுமையாக இருக்கணும், நான் சொல்கிறத மற்றவங்க செய்யணும், மற்றவங்கக்கிட்ட நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் யார்கிட்ட வேலை செய்யணும், அவங்க என்னை விட புத்திசாலியாக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, என்னை விட என்னோடய ஹையர் அஃபிஷியல் ரொம்ப மக்கு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ அதிர்ஷ்டம் அவன் பெரிய போஸ்ட்டில் உட்காந்துட்டான், அவன்லாம் என்னை ஏய்க்கிறான், அவன் பார்த்திங்கன்னா என்னை டார்கெட் பண்ணுறான், என்னை ஃபோக்கஸ் பண்ணுறான், என்னை டிக்ரேட் பண்ணுறான், அதனால் எனக்கு முடியல, வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன், எப்போ எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், இப்படி வரவங்க உண்டு. வேறு வழியில் இஎம்ஐ கட்டணுமே நான் வேலைக்கு போய்க்கிறேன், இது எப்போ மாறும், இப்படி கேட்குறவங்க உண்டு. அதே மாதிரி குடும்பம் எப்பயுமே என்னோடய கண்ட்ரோலில் இருந்துச்சு, இப்போ எதுவுமே என்னோடய கண்ட்ரோலில் இல்லை, அது போனால் போயிட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பாருங்கள், சும்மா பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஓட்டிட்டு போனேன், கீழே விழுந்தேன், எழுந்து அடிபட்டுச்சு, இப்போ ராடு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குனேன், விழுந்து நான் பார்த்திங்கன்னா அப்படி பல்ட்டி அடிச்சுன்னு விழுந்தேன். கால் பார்த்திங்கன்னா எலும்பு உடஞ்சிருச்சு. இது ராடு வச்சுருக்கேன். இது எனக்கு நான் தாங்கி நடக்கிறேன், இதை நான் நார்மலாக நடந்துருவேனா, இதில் முன்னேற்றம் வருமா அப்படி கேட்குறவங்க உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் முதல்ல எனக்கு மதிப்பு மரியாதை ஜாஸ்தி இருந்துச்சுங்க. இப்போ நான் சும்மா போனேன்னே வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ என்னை பார்த்து கண்டுக்காமல் போகிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதெல்லாம் எப்போங்க மாறும்? இதுதான் சிம்மத்தினோட கேள்வி. எது அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியங்க. நாங்கள் மரியாதைக்கு தகுந்த பர்சனாலிட்டிஸ், வி டிசர்வ் இட். அது இப்போ இல்லைங்களேங்க, என்னங்க பண்ண முடியும்? இது எப்போங்க மாறும்? இதுதான் பெரும்பாலான சிம்மம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய கேள்வி. அப்படின்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் அப்படின்றது வந்துடுச்சுமா. எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சனி பயிற்சி 2028 தாம்மா. அப்போ தான் சனி உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து மாறுறார், அஷ்டம சனியிலேருந்து வெளியே வர்றார். இருந்தாலும் இப்போ பாருங்கள், குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுதுமா. அஷ்டமத்து சனியாகவே இருந்தாலும் அவர் ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடு, பெருசாக கெடுப்பலன்கள் அப்படின்றது அவர் உங்களுக்கு செய்ய போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ். தலை மேலே 10 பாறாங்களை தூக்கி வச்சு நடந்துருந்தாங்க, மொத்த பாறாங்களையும் தொப்புன்னு போட்டேன், ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற அமைப்பு. இதுதான் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, குரு பகவான் இப்போ என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார்? 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தான். ரொம்ப நாள் கழிச்சு சிம்மம் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, வெளிநாடு சுற்றுலா போகலாம். அது ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலாவும் இருக்கலாம், இன்ப சுற்றுலாவும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சுபவிரையோ அப்படின்றது நடக்குமா. நிறைய சிம்ம ராசி ஒன்று வீடு வாங்குவீங்க, இல்லை கார் வாங்குவீங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு நகை நட்டு வாங்குவீங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் போய் நல்லா ஒரு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு ஷாப்பிங் போய் நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க, ஒரு டூர் போவீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சுபவிரயம் சாலிடாக உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு என்ன சுபவிரயம் நடந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. சரி, இது எல்லாமே பாசிட்டிவ் இல்லைங்களா? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மற்றும் 8க்கு அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான், அஷ்டமாதிபதியும் அவன் தான். அங்கே குரு 2 வேலையும் செய்வான், நல்லதும் செய்வான், கெடுபலனும் செய்வான். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். மொதல் விஷயம், ஒரு 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மானோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை, அம்மா வேற படுக்கையாக இருந்து ஏகப்பட்ட மருத்துவ செலவுங்க பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இதனாலேயே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பஞ்சாயத்து, இதனாலே எனக்கும் என் கணவருக்கும் பஞ்சாயத்து இப்படின்றவங்க அம்மானோட ஹெல்த்தில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குமா. டிஃபால்ட்டாக சிம்மம் வீடு கட்டுவீங்க, கவலைப்பட வேண்டாம். பெரும்பாலான சிம்மம் புரியுதுங்க, உங்களோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட
ஏதோ ஒரு விதத்தில் இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். முடிஞ்ச வரைக்கும் கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பெரும்பகுதியான கடனை அடைப்பீங்க. ஹெல்த் நார்மல்சி கொண்டு வரது கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிளானட்ரி பொசிஷனும் சாதகமாக இருக்கிறதுனால ஹெல்த்தில் ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வந்துடும். புரியுதுங்க? ஆல்ரெடி தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி. இந்த காலகட்டம் எதிரிகள் அப்படின்றது காணாமல் போவாங்க. முக்கியமாக மறைமுக எதிரிகள் அப்படின்றதும் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எதிரிகள் இல்லாமல் நம்ம உண்டு சிவனேன்னு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது இல்லைங்களா? 8ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். ஏதோ ஒன்றுத்தில் ட்ராப் ஆகிட்டிங்க. அது வந்து மறைமுக உறவு, ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் ட்ராப் ஆகியிருந்தால் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் ஆகலமா, ரொம்ப சந்தோஷம், நல்லது. நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரபொழி சொத்துக்கள் அது பிரச்சனையில் இருந்துச்சு, அது வெளியே வரப்போகுது. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அந்த சொத்தை வெளியே மீட்டு கொண்டு வர போகிறீங்க. கோர்ட்டில் இருக்குது, அது வெளியே வரப்போகுது. இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்க போகுதுமா. ஆன் தி ஹோல் குரு பயிற்சி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. கவனமாக ஏதாவது இருக்கணுமா? ஆப்வியஸ்லி இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? ராகு 7ல் இருக்கான். ராகு 7ல் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒரு சிம்ம ராசி ஆண்கள்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் என் மனைவி பெருசாக வேலைக்கே போகலம்மா, வேலைக்கு போல் பெருசாக சம்பாதிக்கல, இப்போ அவள் பெருசாக படிக்கவே இல்லைம்மா, அவளுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவன் மூலிமா ஏதாவது நல்லது வந்துடுமா? எந்த நல்லது போய் என்ன என் மனைவி மூலிமா அவளுக்கு போதும். முதல்ல அது படிக்கல, ரெண்டாவது அது பெரிய வசதியான வீட்டு பொண்ணு கிடையாது, ஏழ்மையான வீட்டு பொண்ணு தான். அவங்க மூலிமா என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். அப்படின்னா ராகு 7ல் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் காசு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரும். எப்படிமா வரும்? நான் தான் சொல்லிட்டேனே, படிக்கல, வசதி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். இப்போ பக்கத்தில் கம்பெனிஸ் ஏதாவது வருதுன்னா இப்போ தான் எல்லா கம்பெனிஸும் பஸ் வச்சு வேன் வச்சு நம்ம பிக்கப் ட்ராப் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஏதாவது திறந்து உங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க, நான் வேலைக்கு போகிறேங்க அப்படிம்பாங்க. சரி போ, வீட்டில் இருந்தால் நம்மளை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மூளை தின்னுட்டே இருக்குது, பேசிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க. போனால் அது தொல்லை குறையும், நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா போயிட்டாங்க அப்படின்னம்மா அங்கே போயிட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு மட்டும் எப்பயுமே சம்பாதிக்கணுன்ற எண்ணம் டிஃபால்ட்டாக உண்டு. 12 ராசி பெண்களுக்குமே பெரும்பாலான பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு பதில் 2 ஷிஃப்ட்டாக கூட அவங்க நல்லா சம்பாதிச்சு ஃபுல்லாக பல்சர் கேட்குதுன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன பேச்சு பேசுவாங்க அப்படின்னா, நீ எல்லாம் இவ்வளோ வருஷமாக வேலைக்கு போகிற, என்னத்தை சம்பாரிச்சு, என்னத்தை கிழிச்சு, குழந்தை எவ்வளோ நாளாக வண்டி கேட்டிருந்தா என் குழந்தை, ஒத்த புள்ள வாங்கி கொடுத்தியா நீ, என்ன பற்றியா வேலைக்கு போனேன், 2 மாதம் 3 மாதத்தில் பல்சர் வண்டி புக் பண்ணிட்டேன். டியூவில் தான் வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் பல்சர் வண்டி புக் பண்ணிட்டேன், நீ எதுக்குமே லாக்கி இல்லை, எதுக்குமே ப்ரோஜனம் இல்லை, பேசுறதுக்கு தான் நீ லாக்கி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம என்னதாம்மா பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். உங்கள் லைஃப் பார்ட்னர், மனைவி முக்கியமாக, இப்போ நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவரும் இதே மாதிரி தான் பண்ணுவார். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம்? வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமாம் வெள்ளை காக்கா, பச்சை காக்கா பறக்குதுன்னா ஆமாம் பச்சை காக்கா, எல்லோ கலர் காக்கா பறக்குதுனால ஆமாம் எல்லோ கலர் காக்கா, 2 பறக்குது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லது. ஐயோ வெள்ளையாக இருக்கே, அது காக்கா இல்லை மக்கே, இது கொக்கு அப்படின்னா நம்ம மக்கா போயிடும், இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதுதான் கவனமாக இருக்க வேண்டியது. சரிம்மா, புரிஞ்சிருச்சு. நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள், சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனி, நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சியாகக்கூடிய காலகட்டம். சனி மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வையாகலும். அப்போ நம்ம எப்பயுமே சனியை பசிஃபை பண்ணுற வழிபாடு. அப்போ இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பொழிச்சொல்லூர் அகஸ்தீஸ்வரர் கோயில், அங்கே போயிட்டு அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு கருங்குவளை மலர் மாலை, நீலோத்பவ மலர் மாலை சாத்தி நம்ம எள்ளு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரோம். அப்படின் போது நிறைய நல்லது நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, அப்பப்போ போயிட்டு வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, நிறைய நல்லது. சரி, ஓகேம்மா. இந்த குரு பயிற்சி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர், மதிப்பு, மரியாதை, பணம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குமா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டே கிடைக்கும். அது இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் எங்கம்மா போயிட்டு வரணும்? திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய சிம்மராசி என்பர்கள் சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே கேட்குறாங்கம்மா, திருப்பதிக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களேம்மா, போனால் நாங்கள் கெட்டு போயிடுவோம்மாமே அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதும்மா. திருப்பதி போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். அம்மா எத்தனை முறைம்மா போகணும் திருப்பதிக்கு அப்படின்னா, குறைஞ்சது 4 முறை போயிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது சாலிடாக நடக்கும். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.